இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஊட்டியிலேருந்து முதுமலையாளியா மசனக்குடி மாயாறு ப்ளஸ் அங்கே சுற்றி இருக்க ஏரியா போனதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை அப்பப்போ தான் வாய்ஸ் வரும், இது எல்லாமே வந்து வீடியோஸை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த சிறுத்தை, யானைகள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மான், குரங்கு மற்றும் இந்தியன் காரு ப்ளஸ் அங்கங்கே நிறையா வந்து புள்ளிமான்கள் பார்த்தோம். அதே மாதிரி காட்டுச்சேவல், காட்டுக்கோழி பார்த்தது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் ஊட்டியிலேருந்து மசனக்குடிக்கு போகணுன்னா நீங்கள் மிஸ்டர் வினோத்தை காண்டாக்ட் பண்ணலாம். அவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 9003488008. இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு. ப்ளஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவர் பண்ணி தருவார். ப்ளஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அவர் பொறுமையாக ஒவ்வொரு அனிமல்ஸும் நின்று ஷோ பண்ணிட்டு தான் போவார். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, ஐயோ கொடுத்த காசு பார்க்க முடியுமா இல்லையானா பயப்பட தேவையில்ல, தைரியமாக நீங்கள் போகலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து சில கொஞ்சம் கிளாரிட்டி அப் அண்ட் டவுன் இருக்குது. என்ன விஷயம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெஞ்சனால இந்த அளவு தான் எடுக்க முடியுது. ஏன்னா கேமரா வெளியே இது பண்ண முடியல, ஏன்னா நான் எதுவுமே சேஃப்டி எதுவுமே கொண்டு போகல கேமராவுக்கு. அதனால தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் பெரும்பாலான இடத்துல மான்கள் பார்க்க முடியுது. என்ன விஷயம்னா மான்கள் எல்லாமே வந்து முன்னாடி எப்பவுமே நிற்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நல்லா மழை பெய்யறதுனால வந்து நல்லா வந்து பசுமையாக இருக்கிறனால எல்லாமே முன்னாடி இருந்து மேய்ச்சலுக்கு வந்தது. மழை பெய்யறதுனால வந்து எந்த பெரிய அனிமலையும் நீங்களால் பார்க்க முடியல. என்ன முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசனக்குடிக்கு நம்ம ஓன் வெஹிக்கிள் இருந்தால் போக முடியும். பட் ஆனால் இப்போ அப்படி போக முடியாது. என்ன விஷயம்னா நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது கார் விட்டு வெளியே வந்து செல்ஃபி எடுக்கிறேன், யானையை பார்க்குறேன், புலியை பார்க்குறேன்ட்டு வெளியே வந்துட்டு நிறையா பேருக்கு வந்து யானையாலேயோ சிறுத்தையாலும் நிறைய ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து மனிதர்களுக்கும் ப்ராப்ளம், விலங்குகளுக்கும் ப்ராப்ளம். அதனால் என்ன பண்ணாங்க, சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. சொந்த வெஹிக்கிள், அதாவது ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் மசனகுடி ஏரியா ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்க வெஹிக்கிள் ஒண்டி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்து உள்ளே போக முடியாது. நீங்கள் வந்து முதுமலை வழியாக போகிறது ஓகே, பட் ஆனால் மசனகுடி உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா பெஸ்ட்டே வந்து ஒன்று ட்ராவல்ஸ், லோக்கல் ட்ராவல்ஸ் மூலமாக வர்றது நல்லது. அதே மாதிரி மாயாறு, சிங்காரம் எங்கேயும் நம்மளால் போக முடியாது ஃபஸ்ட்டு மாதிரிலாம். ஒன்லி ஃபார் ட்ராவல்ஸ் வெஹிக்கிள் ஒண்டி தான் போக முடியும். இதுக்கு எலிஃபண்ட் ட்ரைன் புலி இருக்கும், சிறுத்தை இருக்கும். சிங்கம் குஜராத்.
இப்போ இதை நான் கொண்டு போய் என் பொண்ணுகிட்ட கட்டணுச்சுங்க ஒரே வார்த்தை, நீ ஒண்டி போயிட்டு வந்தாலும் என்னை விட்டுட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடும். பாருங்க லெஃப்ட்ல இதே கொஞ்சம் நல்லா நல்லா படுத்துட்டு பாருங்க. இங்க பாருங்க, நான் கேமரால ஜூம் பண்ற பாருங்க. சமனா இங்க பாருங்க, நான் மரத்துல இருக்கு. वो देख रहे हैं ना ना लेपर्ड ना लेपर्ड लेपर्ड ஒரே நிமிஷம் ஆமாண்ணா, கொஞ்சம் முன்னாடி விடுங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மரத்தில் படுத்துட்டு இருக்குது பாருங்க லெஃப்ட்ல, நல்லா நல்லா படுத்துட்டு இருக்குது பாருண்ணா. ट्री के बैक साइड देखो. அந்த மரத்துக்கு பின்னாடி பாருண்ணா, படுத்து உட்காந்துருக்கு பாருண்ணா. இங்க வாங்க தெரியுதா? நான் கீழே இறங்காதீங்க. எங்க இருக்கு கரெக்டா? நான் இந்த மரத்து சந்துல பாருண்ணா, அங்க போய் பாருண்ணா. அந்த பின்னாடி நானும் இருக்கா எப்படி பாக்குறான் பாருண்ணா. இங்க பாருங்க, வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க எப்படி பாக்குதுன்னு. லாஸ்ட் சீட்ல இருக்கிறவங்க நல்லா தெரியும். पीछे वाला को पूरा दिखता है ना. என் பொண்ணுக்கு இதை மாட்டிச்சு நசுக்கி பிசுக்கி எடுத்துடாத. தெரியுதா? சின்னதாக ஒரு மரம் போயிட்டு ஒரு மரத்தில் வந்து 6 பேர், நீங்கள் 3, நீங்கள் 2 5, பின்னாடி அந்த பசங்க 2 7. நீங்கள் முன்னாடி கூப்பிடுங்க, நீங்கள் அப்படியே பின்னாடி உட்காருங்க. நாங்கள் எடுத்து
ஏய் லங்கூர். நிறைய இருக்குப்பா. இதோ இங்கே வேறு உட்காந்துருக்குது குரூப்பு. கடை பண்ணுப்பா. சாம்பாடு ஒன்று ஃப்ரண்ட்டில் போனோடனே சாம்பாடு பேக் சைட் சாம்பாடு. सांबर behind the bush. इसका पीछे பாருங்க இந்த ஏரியாவில் ஏதோ இங்கே ஒரு மாண்டு கோழி வேறு இருக்குது. இங்கே லங்கூர் இங்கே இருக்குது குட்டியில் இருக்குது. நம்ம கோழி அடியா ஜூம் பண்ண முடியாது. ஜூம் பண்ண முடியாது. ஹெச்டி தான். ट्राइबल குட்டிப்பா മറ്റേ പൈലി இது கேட்குறீங்களா? இல்லை இல்லை, இது மெயில் சேவை. இது ட்ரைபல் வில்லேஜ். அது இல்லாமல் பவர் ஸ்டேஷன் வரும். நீங்கள் பைக்காரா டேம் பார்த்துருக்கீங்க. எலிஃபெண்ட் வரும். பூ நல்லா வரும். சீசன் முடிச்சு എന്ത് മരത്തിന്റെ പേരെന്താ? அது போய் தமிழில் பார்த்தீங்கன்னா தூங்குமுச்சு மரம். തുമ്മ. அது இலை பார்த்தீங்கன்னா அது அப்படியே இதாகிடும். வருது.
இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதல்ல, அந்த குரங்கு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாது. அது கடிக்க வரும். இது வந்து சிங்க கிடையாது, புலி சிறுத்தை Yes, normally. வெஸ்டர்ன் கட்ஸ் அதுக்கு மேலே தான் குட்டி இருக்கு. நீங்கள் அப்படி தான் சுற்றிட்டு வந்தீங்க, அந்த லாஸ்ட்டில் குட்டி இருக்கு. ஆனால் நல்ல டிஎம்கே ஸ்டாண்ட், நல்ல ஸ்டாண்டினா எல்லாரும் ஒரு மாற்றம் இல்லை. விஜய் மானு தான். ஏதோ போயிருக்கு. வளர்த்துறோம் ஓ, காட்டு போத்து போத்து எனக்கு தெரியாது. இதே தெரியும், இந்த கேப்பில் கூடாது. நாங்கள் வச்சு அதை பைசன் போத்து போத்து onde வருது வருது. அவ்வளோதான். அதாவது ஓ விட்டு கொஞ்சம் இன்னைக்கு நீ வாய்மொழியில் வந்து அது எத்தனையோ அந்த பிள்ளைங்களெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களாம் இது பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டுட்டீங்க நீ. ஆனால் நீ உன்னை கொல்லக்கூடாது. இதுக்கு மேலே வரதை தடுக்கலாம் இல்லையா? 10 பேர் போல பிள்ளைங்க சாகிற இடத்துல ஒரு 6 பேர் 8 பேர் காப்பாற்றணும். சிக்கப் பண்ணி செங்கல் ஏதோ ஒரு கிடப்பில் போட்டு வச்சுருக்கான் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். அந்த மணல் செங்கல் எடுத்து வந்து இங்கே கட்டுறாங்க. கட்டுற கான்ட்ராக்ட் 1 லட்சம் ரூபாய், பேச முடிச்சு 4 லட்ச ரூபாய் பாக்கி கொடுத்துருக்காரு. அதாவது எனக்கு தெரியும் சார், என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழத்துக்கு சம்பளம் ஏறாது. நம்ம கிட்ட இதுனா அரசியல்வாதியா இருந்தா தான் அரசாங்கத்தை தான் நான் கேட்காது. அரசியல்வாதியா அதனால தான் இப்போ சட்டமன்றத்தில் 62 பசங்க நல்லா கேட்குறாங்க.